மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் காளான் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். ஈஸியாக இதை சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் வீட்டில் இருக்கிற எந்த ரைஸ் வேணால் இதுக்கு பயன்படுத்தலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல கொஞ்சோண்டு கீ ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூடவே ஒரே ஒரு அன்னாசி பூ சேர்த்துக்கோங்க. 2 துண்டு பட்டை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 லவங்கம். அது கூடவே பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் 3 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடயே நான் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன். இது நல்லா வெந்து வரதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து மட்டும் வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். ஸோ அதுக்காக தான் நம்ம உப்பு சேர்த்து வணக்கிறோம். இது நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை டக்கு 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 நல்லா வணக்கி விட்டுட்டு, இது வந்து நல்ல கண்ணாடி பதம், நான் வந்து வெந்ததுக்கப்புறம் கட்டுற அந்த பதம் என்னென்னு, அந்த பதம் வர வரைக்கும் நீங்கள் பொறுமையாக குக் பண்ணணும். அடுப்பை சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். அதோ இந்த பதம் வந்ததுக்கப்புறம் சூப்பராக நம்ம வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டை தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டு சேர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா டக் 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 டக்குன்னு கலந்து விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதினாவை வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு வச்சுருக்கேன். அதையும் நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போது ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து டக் 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 டக்குன்னு வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் பொறுத்து இந்த அளவுகளை கூட குறைச்சி போட்டுக்கோங்க. இது வந்து நான் 5 பேர்த்துக்கு செய்கிற அளவு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து பார்த்திங்கன்னா புளிக்காத தயிராக இருந்தால் பெஸ்ட்டு. புளிச்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு டீஸ்பூன், இல்லை தயிரே இல்லை அப்படின்னா தயிரே சேர்த்துக்காதீங்க. 2 டீஸ்பூன் தானே சேர்த்துக்க சொன்னீங்க, நீங்கள் ஒன்று 4 டீஸ்பூன் சேர்க்குறீங்கன்னு கமெண்டில் சண்டைக்கு வராதிங்க. இன்றைக்கி நான் எடுத்திருக்க ஸ்பூன் வந்து ஃப்ளாட்டான ஸ்பூன். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு 2 டீஸ்பூன் அளவு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லை, காரம் கொடுக்குற மிளகாய்த்தூள். இது கூடவே பிரியாணி மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க காளானை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு 1.5 பேக்கெட் காளான் வந்து எடுத்திருக்கேன். பாதி வந்து சில்லி போடுறதுக்காக, மீதி வந்து பிரியாணிக்குள்ளே. ஸோ வந்து அளவுகளை நீங்கள் பார்த்துக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா டக் 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 டக்னு வழக்கு போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நல்லா சுருண்டு இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நாம் அரிசியை உள்ளே ஆட் பண்ணுற ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு அர்த்தம். இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அளக்க போகிற தண்ணி அளவு வந்து பார்த்திங்கன்னா 1.5னா 3 கணக்கு. ஏன்னா காளான்லாம் தண்ணி வந்து பாருங்கள், நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க, தண்ணி வந்து அவ்வளோக்கா எதுவுமே இல்லை. ரொம்ப ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சேர்க்குறோம். ஸோ அதுக்காக நான் அதே அளவு தண்ணி தான் நான் சேர்க்குறேன். இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி அரிசி போட்டுட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் தேவையான அளவு அது கூட தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா குமிழி வரும் பாருங்கள். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் குட்டி குமிழி இந்த மாதிரி எழுந்திருக்கும் போது நான் வந்து குக்கரை மூடி போட்டு விசில் வைக்க போகிறேன். நான் கரெக்டாக 3 விசில் தான் வைப்பேன். 2 இந்த மாதிரி அரிசி ரொம்ப நேரம் வெந்துச்சு அதனால் நான் 2 விட்டுக்கிறேன், அந்த மாதிரி கணக்கெல்லாம் இல்லை. எப்போவுமே நான் 3 விசில் தான் விடுவேன். விசில் இருக்க ஏர் ரிலீஸ் பண்ணிவிட்டு பிரியாணி எடுத்து பிளேட்டில் போட்டு அது கூட தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த ரெசிபிக்கு நான் கேரண்டி அப்படி இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃபேமிலியோட ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.